ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கார சோள பணியாரம் தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி சோள தோசை செஞ்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கார பணியாரம், அதுவும் சோளம் யூஸ் பண்ணி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு வந்து ஒரு சூப்பர் சாய்ஸ். ஈவினிங் மட்டும் இல்ல, நீங்க நைட் டின்னருக்குமே இதை செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தி ரெசிபியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த குழிப்பணியாரம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் சோளம் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ண சின்ன வெள்ளை சோளம் தான். சோளம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி தான் நம்ம இட்லி தோசை பணியாரம் எது செய்யறாப்புல இருந்தாலும் செய்யணும். ஸோ 1 கப் சோளம் குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஊறினாதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது கூட 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி பாத்தீங்கன்னா கிறிஸ்பினஸ், நம்ம தோசை ஊத்துறத விட பணியாரம் ஊத்துறப்ப நம்மளாம் மொறுமொறுப்பு வேணும்னு நினைப்போம். அந்த மொறுமொறுப்புக்காக 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். பச்சரிசி கூட 1 கப் வந்து இட்லி அரிசி. ஸோ அப்போ 2 கப் அரிசிக்கு 1 கப் சோளம் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம சேர்க்க போறோம். உளுந்து பாத்தீங்கன்னா 1/2 கப் போதும். உளுந்து நிறைய சேர்க்கிறப்ப அந்த மொறுமொறுப்பு வராம ரொம்ப பஞ்சு மாதிரி ஆயிரும். அதனால மொறுமொறுப்பு வரணுங்கிறதுக்காக 2 கப் அரிசி, 1 கப் சோளம், 1/2 கப் உளுந்து. இது உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசியும் சோளத்தையும் முன்னாடியே ஊற வச்சிருங்க. ஸோ இப்போ உளுந்து நான் ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சோளம் அரிசி இதெல்லாம் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா முதுன்னு ஆட்டி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோளம் அரிசி எல்லாம் ஒன்று சேர்த்து அரைக்க போகிறேன். சோளம் நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்க, நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை கலந்து வச்சுக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி உப்பு போட்டு கலந்து வச்சிருங்க. நேரம் வரைக்கும் ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே புளிச்சு வந்துடும். நம்ம ஒரு காலையில 10 மணி 11 மணிக்கு அரைச்சு வச்சோம்னா நைட்டு தாராளமா பணியாரம் செய்யலாம். பாருங்க, நல்லா புளிச்சு வந்ததை கலந்துக்கோங்க. இப்ப நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாத்தீங்கன்னா கார பணியாரம் செய்ய போறோம். சோ அரைச்சு வச்ச அத்தனை மாவுலயுமே வந்து நம்ம செய்ய போறது இல்ல. கொஞ்சமா எந்த அளவுக்கு நீங்க பணியாரம் செய்ய போறீங்களோ அது வேற ஒரு பாத்திரத்துல ஒரு 4 கரண்டி மாவு எடுத்துட்டு அதுல வந்து 1/2 பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் அரைச்சு கலக்க போறேன். இது வந்து வாசத்துக்காக அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சட்னி சாம்பார் இல்லாம அப்படி வெறும் பணியாரமாவே சாப்பிடலாம். நீங்க ஃபுல் மாவு அரைச்ச அத்தனை மாவுலையும் இந்த மாதிரி வெங்காயத்தை கலந்தீங்கன்னா நிறைய நாள் மாவு ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த ஸ்மெல் வந்துடும். அதனால எந்த அளவுக்கு நீங்க பணியாரம் ஊத்துறீங்களோ அந்த அளவு குறைவான மாவை மட்டும் எடுத்துட்டு அப்பப்ப இந்த மாதிரி வெங்காயம் அரைச்சு போட்டு நம்ம ஊத்திக்கலாம். பட் மொத்தத்திலையும் கலக்க வேண்டாம். கல் நல்லா சூடாகி எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பணியாரம் ஊத்திக்கோங்க. பணியாரம் ஊத்துனதுக்கு அப்புறம் மேல 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டீங்கன்னா நல்லா அந்த கோல்டன் கலர் வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப தாராளமா நெய் விட்டு கொடுக்கலாம். இப்ப இது காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்க பச்சை மிளகாய் போட்டும் செய்யலாம். அது ஒரு வேற பிளேவரா இருக்கும். ஸோ எது போட்டு செஞ்சாலுமே வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டு செய்யறப்ப இந்த கலந்த மாவு நிறைய நேரம் வச்சிருக்க முடியாது. ஸோ அளவா பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இந்த மாக்களோட ரிவ்யூ போட்டிருக்கேன், அதில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கு. பணியாரம் பாருங்க, நல்லா முறுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மாவு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாவு வந்து ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணாமல் சீக்கிரமாக ஊற்றி காலி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹாலிடே டைமில் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப வந்து போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காரப்பணியார ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சோளத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஹெல்த்தி ரெசிபி அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் நார்மலாக அரைக்கிற பணியார மாவு, இட்லி தோசை மாவில் கூட இந்த மாதிரி ஆனியன்லாம் கலந்து நீங்கள் தாராளமாக வந்து பணியாரம் செய்யலாம். அந்த பணியாரம் இதே மாதிரி நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். ஸோ கலந்தீஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.